3 மார்க் கொஸ்டின் 3 கொஸ்டின் இருக்காங்க. ஓ அகர்வால், ஓ குப்தா வருது. ஓ குப்தா பத்தி நீ அனுப்புனது கொஸ்டின் பண்ணு. சரிங்களா? எனக்கு கொஸ்டின் அடுத்து கொடுத்துருந்தாங்க. I equal to சொல்லுப்பா இன்டெக்ரல் dx divided by root x plus 1 root x plus 2. இது 2024 கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டின் நம்ம போர்டு இல்லை வேற போர்டு எங்கே இருக்கு 2024 இது எப்படி போடுவீங்க? எனி ஐடியா? சார் 3 கான்ஸ்டன்ட்ஸ் வச்சு போட்டுருவாங்க. 3 10 இங்க ரூட் எக்ஸ் இருக்குல்ல, அப்போ டி ஈக்குவல் டு எடுப்பீங்க, ரூட் எக்ஸ் எடுப்பீங்க, டிடி டிடி என்ன கிடைக்கும்? டிடி பை டிஎக்ஸ் 1/2 இன்ட்டு ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இருக்குது. அந்த டிஎக்ஸ் அங்கே போயிடும். அப்போ டிஎக்ஸ் இருக்குது. இந்த 2 இங்கே வந்துருமா? அப்போ 2 இன்ட்டு டிடி ஈக்குவல் டு கிடைக்கும் 1/root x இன்ட்டு டிஎக்ஸ் கிடைக்கும். கரெக்டாப்பா? அப்போ என்னாச்சு? இந்த ரெண்டு வச்சு சேர்த்து டிடி பை டி போடலாம். இதுக்கு என்ன போடலாம்? டி. இதுக்கு என்ன போடலாம்? டி. கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சுமா? I equal to integral 2 into dt உள்ள வச்சுக்கோங்க divided by இந்த root x பதிலா t plus 1 இந்த root x பதிலா t plus 2. சரிங்களா? இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன மீனிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போட்டிங்கன்னா 1/p plus 1 into p plus 2 equal to a by p plus 1 plus b by p plus 2. அப்போ என்ன கிடைக்கும்? 1 equal to a into p plus 2 plus b into b plus 1. a b வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கா? கற்றுக்கணும் அப்ளை பண்ணி சொல்லி பார்க்கலாம். a வேல்யூ என்ன, b வேல்யூ என்ன? t equal to என்ன அப்ளை பண்ணால் a கிடைக்கும். அதே மாதிரி t equal to என்ன அப்ளை பண்ணால் b கிடைக்கும். சொல்லுங்க டக்குன்னு. Within so t equals -2 அது என்ன கிடைக்குது? b வந்து -1 ஆயிடுச்சா? 1 equals -1 போட்டால் a வந்து என்னாச்சு? 1 ஆயிடுச்சா? எஸ் சார். சரி, இப்போ எங்கே அப்ளை பண்ண போகிறீங்க? இங்கே அப்ளை பண்ணி இதை கொண்டு வந்து இங்கே சப்மிட் பண்ண போகிறீங்க. அப்படி தானே? அப்போ ஏவோட வேல்யூ டேரெக்டாக இன்டெகிரல் போட்டுக்கிறேன். I equal to ஆல்ரெடி 2 வெளியே இருக்குது. இன்டெகிரல் 1 divided by t plus 1 ப்ளஸ் இல்லை மைனஸ் பியோட வேல்யூ மைனஸ். அப்போ -1 divided by t plus 2 into dt. இது டேரெக்டாக இன்டெகிரேஷன் ஃபார்மாக எழுதிடலாம். என்னது? dt by 1 plus t plus 1 dt divided by t plus 2. அப்போ என்ன கிடைக்குது? 2 into நம்மளுக்கு என்ன கிடைக்குது? log of t plus 1 minus log of t plus 2 plus c. அப்போ என்ன செய்ய? 2 times of log of t plus 1 divided by t plus 2 plus c. t-யோட வேல்யூ என்ன? root x. அப்போ என்னாச்சு? I equal to 2 times of log of root x plus 1 divided by root x plus 2 plus c. இதுதான் நம்முடைய இந்த root x கான்செப்ட் பேஸ் பண்ண ப்ராப்ளத்தோட சரிங்களா?